Hi friends, welcome to SideDish Samaiyal. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன். இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணும். நான் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஆசீர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 175 கிராமு. வாங்க குலாப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 175 கிராம் மாவு நம்ம பவுலில் மாற்றியாச்சு. நம்ம இப்போ எப்படி வந்து மாவு பிசைகிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்குங்க. மாவு பிணையறதுக்கு தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு பார்த்து ஊற்றிக்குங்க. தண்ணி நிறையாவும் ஊற்றிடக்கூடாது, அப்புறம் மாவு வந்து பதமாக வராது, கொல கொலன்னு போயிடும். பத்து நிமிஷம் நம்ம பிணைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம கையில் தொட்டோம்னா நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்டக்கூடாது. அப்படி வந்து நம்ம மாவு ஒட்டாத வந்தது அப்படின்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு வந்து மேலே காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுங்காட்டி நம்ம சர்க்கரை பாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுனுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பாவு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரை நம்ம எடுத்துருக்கனால 1/2 லிட்டர் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து சர்க்கரை பாவு அந்த பதத்துக்கு கிடைக்காது. அதனால் 1/2 லிட்டர் தண்ணியே போதுமானது. 1/2 கிலோ சர்க்கரை. நம்ம எந்த பாத்திரத்தில் சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அளவு சேஞ்ச் ஆகிடும். 1/2 லிட்டர் தண்ணி. நீங்கள் வாங்குகிற குலாப் ஜாமுன் பவுடரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் வந்து 800 கிராம் சர்க்கரை வந்து நம்மளை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம 800 கிராம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும், திகட்டும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு 500 கிராம் போட்டாவே போதும். இல்லை நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்க, ஸ்வீட் சாப்பிட்றவங்க அப்படின்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 500 கிராம் சர்க்கரையே வந்து போதுமானது தான். சர்க்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்காக 4 ஏலக்காவே இந்த மாதிரி நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் வாசனை தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குலாப் ஜாமுனுக்கு தேவையான உருண்டைகளை நம்ம இப்போ பிடிச்சிக்கலாம். கையில் எண்ணெய் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. கல்கண்டு உங்களுக்கு தேவையானதை உள்ளே வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கல்கண்டை எதுக்காக வந்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு நடுவில் வைக்கிறோம் அப்படின்னா நடுப்பகுதி வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கல்கண்டு நடுவில் வைக்கிறோம். நான் வந்து இந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நாம் இப்போ குலோப் ஜாமுன் போடுறதுக்கு முன்னாடி வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம குலோப் ஜாமுன் போட்டால் குலோப் ஜாமுன் வந்து வெடிக்காமல் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க.
குலாப் ஜாமுனோட சூடு ஆறிடுச்சு. நாம் இப்போ வந்து சர்க்கரை பாவில் ஆட் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுனை சர்க்கரை பாவோட ஆட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா குலாப் ஜாமுனும் சர்க்கரை பாகில் மூழ்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தீபாவளி ஸ்பெஷல் சூப்பரான குலாப் ஜாமுன் நாம் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. SideDish சமையல் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, பட்டாசெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக விடுங்க. தேங்க்யூ.